அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அமலாகிறது 3 குற்றவியல் சட்டங்கள். அதை எதிர்த்து வருகிறார்கள் எதிர்க்கட்சிகள். அந்த 3 சட்டங்கள், அதாவது அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறதுல, பொதுவாக எதிர்க்கட்சிகள்னால் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மற்றும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் இந்த குற்றவியல் சட்டங்களை எதிர்க்கிறாங்க. அப்படி என்னப்பா அந்த குற்றவியல் சட்டம்? அந்த 3 குற்றவியல் சட்டம் என்ன? ஃபர்ஸ்ட் சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனி ஒருவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனிலும் போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் எந்த ஊர், நீங்கள் உங்களோட அட்ரஸ் என்ன எல்லாம் கேட்டு அந்த லிமிட்டில் எங்கள் ஸ்டேஷன் இல்லைங்க, இன்னொரு ஸ்டேஷன், நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னு அங்கே அனுப்புவாங்க. இனி அப்படிலாம் அனுப்ப முடியாது. நீங்கள் போய் எந்த ஸ்டேஷனில் வேணுமா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிக்கலாம், கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதையும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள். 2வது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்பவருக்கு, செய்யும் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இது 2வது சட்டம். இதையும் எதிர்க்கட்சிகள் எதிர்க்கிறார்கள். 3வது சட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் இனி எந்த வழக்கையும் 2 முறைக்கு மேல் தள்ளி போடக்கூடாது. 2 முறை மட்டுமே தள்ளி போட வேண்டும். 3வது முறை தீர்ப்பு சொல்லியே ஆக வேண்டும் அப்படின்றது 3வது சட்டம். இதில் என்னங்க பிரச்சனை இருக்குது? இதை ஆதரிக்கலாமா எதிர்க்கலாமா நீங்களே சொல்லுங்கள். இதை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அதாவது இவங்களுக்கு அரசியல் செய்கிறதுக்கு வேறு வழி கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பாஜக மக்களுக்காக மத்திய அரசு கொண்டு வரும் இந்த சட்டங்களை எதிர்க்கிறாங்க. அவ்வளோதான். இதில் முழுக்க அரசியல் மட்டுமே இருக்கிறதே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. முழுக்க மக்களுக்கானது இந்த சட்டம். நினச்சி பாருங்க, இங்கே சட்டங்களும் தண்டனையும் கடுமையாக்கப்படலைன்னா குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். நாடாங்க என்னங்க, நினச்சவன் கொலை பண்ணுறான், நினச்சவன் கொள்ளையடிக்கிறான், நினச்ச இடத்துல கொள்ளையடிக்கிறான். என்ன இது நாடுன்னு நினச்சிங்கன்னா என்னன்னு நினச்சிங்க? அதாவது எமிரேட்ஸ் கண்ட்ரி மாதிரி கொண்டு வந்துடுங்க. என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் நினைத்த இடத்துல குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறது, நினைச்சா கள்ளச்சாராயம் காய்ச்சறது, நினைச்சா கொள்ளடிக்கிறது, நினைச்சா கொலை பண்ணுறது, சட்டங்களும் தண்டனையும் கடுமையாகப்படலைன்னா இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம யாருக்குமே பாதுகாப்பு இருக்காது. முக்கியமாக மக்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டக்காரன் ஆயிடுவான். அதனால் இந்த மாதிரி சட்டங்கள், இன்னும் நிறைய கடுமையான சட்டங்கள் வர வேண்டும் அப்படின்றது என்னோட எண்ணம். உங்களோட எண்ணம் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எமிரேட்ஸ் கண்ட்ரி மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று பாராளுமன்றத்தில் அந்த செங்கோலை எடுத்துடணுங்க. செங்கோலை எடுத்துட்டு அரசியலமைப்பு சட்டத்தை அங்கே வைக்கணுமா. யார் சொல்கிறது? இண்டி கூட்டணி எம்பிக்கள் சொல்கிறாங்க. அதாவது ஒடிசாவில் வி.கே. பாண்டியனை தமிழருங்கிறதுனால பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தில் விமர்சனம் பண்ணிட்டார் அப்படின்றதுக்காக உடனே நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டார். எப்படி தமிழர்களை அவமானப்படுத்துவ? எப்படி தமிழர்களை நீங்கள் திருடன்னு சொல்லுவீங்க? சாவி இங்கே எப்படி சொல்லுவீங்க? அப்படின்னு உடனே ட்வீட் போட்டு குரல் கொடுத்த நம்ம தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் காதில் கேட்கிறதா, கேட்கவில்லையா? தமிழர்களின் பெருமையான செங்கோலை உயரிய மரியாதை கொடுத்து நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் வைத்திருக்கிறார். ஆனால் உங்கள் கூட்டணி கட்சியோட எம்பிக்கள் அதை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்கள், யார் தமிழர்களை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்றத நீங்களே சொல்லுங்கள் முதல்வர் அவர்களே. அதாவது எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்கள் தனிப்பெரும்பான்மை கிடையாது, அதனால் அவரால் தனித்து எந்த முடிவும் எடுக்க முடியாது, எந்த சட்டத்தையும் இயற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடிவாளம் போடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு பாராளுமன்றம் போன முதல் நாளே மோடி சர்வாதிகாரி போல் வேலை செய்கிறாரு, சர்வாதிகாரி மாதிரி இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் ஏற்றுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், எப்பவும் போல இந்த ஆட்சி நடைபெறும், எல்லா சட்டங்களும் ஏற்றப்படும், ஒரே நாடு ஒரே தேர்தலையும் கொண்டு வருவோம், அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீட்டெடுப்போம் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, 34 கட்சி கூட்டணியில் இருக்கிற இண்டி கூட்டணி கட்சிகள் ராகுல் காந்தி பேச்சை மீற மாட்டாங்களாமா. ஆனால் இங்கே 2 கட்சிகள், அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நம்ம நிதிஷ்குமார் அவர்களும் மோடியை கழட்டி விட்டுருவாங்களாம். மோடியோட ஆட்சிக்கு களங்கம் விளைவிப்பாங்களாம், ஏதாவது கலசந்தி பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அப்படின்னு இவங்களா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு புடலங்காயும் கிடையாது. அருமையாக ஆட்சி நடக்கும், சிறப்பான ஆட்சியாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு, இந்த குற்றவியல் சட்டங்கள் என்னையிலேருந்து அமலுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1ஆம் தேதி
அமலுக்கு வருகிறது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இந்த 3 சட்டங்களும் அமலுக்கு வருகிறது. போற்றுவோர் போற்றுங்கள், தூற்றுவோர் தூற்றுங்கள், எப்பவும் போல இந்த ஆட்சி நடைபெறும் அப்படின்றத இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.